குட் டே காய்ஸ், இது உங்கள் செஸ் கோட். ஹோப் யூ ஆல் குட். இன்னைக்கு நம்ம ஒரு புதிய டாபிக் பற்றி பேசலாம். உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல, ஒரு புது கோடிங் லாங்குவேஜ் உருவாயிட்டு இருக்கு. டேய் தம்பி, இருக்கிற கோடிங் லாங்குவேஜை இன்னும் முழுசாக கற்றுக்கல, இதில் புதுசு வேறையா? நான் சொல்ல வர்றதை முழுசாக கேளுங்க ப்ரோ. ஓகே, சார் சொல்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. விடா ப்ரோ சொல்கிற மாதிரி நம்ம அதை புதுசாக கற்றுக்கணும்னுலாம் அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம எல்கேஜியில் இருந்தே அதை கற்றுக்கிட்டு இருக்கோம். இன்னுமா புரியல? இங்கிலீஷ் தாங்க அந்த புதிய கோடிங் லாங்குவேஜ். இது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பேரில் புதுசாக டெவலப் ஆகிட்டே இருக்குது. இன் ஃபியூச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இது ஒரு புதிய பேப்பராக வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, வாட் இஸ் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்? சிம்பிளாக சொல்லணும்னா, ஏஐ ஏஜென்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். ChatGPT கிட்ட கொஸ்டின் கேட்குறது தான் நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன புதுசாக இருக்குது? ஒரு கொஸ்டின் கொடுத்தா ஆன்சர் கொடுக்க போகுது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. யோசிக்கிறது கரெக்ட் தான், ஆனால் நம்ம கொடுக்குற கொஸ்டின்ஸ் கரெக்டாக ரிலவெண்ட்டாக இருக்கணும் இல்லையா? நாம் ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சன் கிட்ட பேசும்போது எப்படி பேசுவோம்? வளவலன்னு பேச மாட்டோம், கரெக்டாக பாயிண்ட்டை மட்டும் தான் பேசுவோம். கரெக்டாக அதே மாதிரி தான் ஏஐ இஸ் அ இன்டெலிஜென்ட் மிஷின். நாம் அதுக்கிட்ட பேசும்போது நாமளும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக பேசணும். அங்கே தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஒரு பெரிய ரோல் ப்ளேயே பண்ணுது. Prompt engineering has 4 different techniques. They are zero shot prompting, few shot prompting, chain of thoughts and role based prompting. இது ஒவ்வொன்றும் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஜீரோ ஷாட் ப்ராம்ப்டிங் நத்திங் பட், நீங்கள் ஒரு கொஷின் கேட்குறீங்க, அந்த கொஷினுக்கு ஒரு சிங்கிள் லைனில் ஒரு ஆன்சர் கொடுக்குது. அதுதான் ஜீரோ ஷாட் ப்ராம்ப்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஈஜிப்டுக்கு ஒரு எக்ஸ்கவேஷன் போகிறீங்க. அங்கே இருக்கிற பிரமிட்லையும் ஸ்கல்ப்சர்ஸ்லையும் ஹீலியோகிராஃபி லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜை வந்து இன்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து டீகோட் பண்ணணும்னா நம்மளோட ஏஐ ஏஜென்ட் கிட்ட நம்ம வந்து சொன்னால் போதும். ஏஐ ஏஜென்ட் அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு சிங்கிள் லைன்லேயே நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் என்னென்னா ஃபியூ ஷார்ட்ஸ் ப்ராம்ப்டிங். இதில் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கணும். கொஸ்டின் கேட்டுட்டு அது கூடவே 2 எக்ஸாம்பிளையும் கொடுக்கணும். இந்த எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி தான் எனக்கு வந்து அவுட்புட் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏன்ஷியன் பிரிட்ஜை வந்து ரீபில்ட் பண்ண போகிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் கொடுத்துட்டு, நீ ஃபார் எக்ஸாம்பிள் லியோனார்டோ வின்சியோட மாடலை பேஸ் பண்ணி தான் எனக்கு இந்த பிரிட்ஜ் மாடல் வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏஐ ஏஜென்ட் வந்து உங்களுக்கு அந்த மாடலை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் டெக்னிக் இஸ் செயின் ஆஃப் தாட்ஸ். இதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, கேட்டுட்டு அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்சர்ஸ் கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏஐ ஏஜென்ட் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, லைக் நான் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு எப்படி போகணும், வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டு ஐ நீட் டு ஃபாலோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. அது உங்களுக்கு ப்ரிசைஸாக ஒரு ஆன்சர்ஸ் கொடுக்கும். எப்படி ஹாக்வர்ட்ஸ்குள்ளே போகிறது, டயகனலி வெளியே போகணுமா,
இல்லை 93/4 ஸ்டேஷன் வழியாக போகணுமா, இல்லை உள்ளே போயிட்டு என்ன பண்ணலாம், வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் யூ நீட் டு ஃபாலோ, அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக உங்களுக்கு கொடுத்துரும். The next technique is role-based prompting. இங்கே ஏஐ வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஏஐ ஏஜென்ட் கிட்ட நீங்கள் ஒரு மணி ஹெய்ஸ்ட் ப்ரொஃபஸர் மாதிரி இருந்து எனக்கு எல்லா டிஃபிகல்ட்டிஸ்லையும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். அதுவுமே ஓகே, ஐ கேன் டூ இட்ங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இட் வில் ரோல் ப்ளே லைக் அ மணி ஹெய்ஸ்ட் ப்ரொஃபஸர். அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக திங்க் பண்ணுறதா இருக்கட்டும், லைக் சைக்காலஜிக்கலாக பேசுகிறதா இருக்கட்டும், லைக் ரூல்ஸை பிரேக் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் இட் வில் ஹெல்ப். இதோட யூஸ் என்னென்னா, நம்ம இதை பர்சனல் கைடாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ப்ராம்ப்ட் கொடுக்கறதுக்கு நிறைய ஏஐ ஏஜென்ட் டூல்ஸ் இருக்குது. லைக் ChatGPT, Claude, மைக்ரோசாஃப்ட் கோபைலட், கூகுள் ஜெமினாய், DeepSeek, அப்புறம் Grok. இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் தான் ஃபார் அ சர்டன் லிமிட். ஸோ கைஸ், ஏஐ ஏஜென்ட்டோட ஃபுல் இன்டெலிஜென்ஸையும் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்களும் இன்டெலிஜென்ட்டாக ப்ராம்ப்டை கொடுத்தா தான் முடியும். ஸோ ப்ராம்ப்டை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா இன்டெலிஜென்ட்டான ஆன்சர்ஸை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மோர் யூ ப்ராக்டிஸ் வித் த ப்ராம்ப்ட், பெட்டர் த ரிசல்ட் வில் பி. ஸோ இதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் சர்ச் கோட்.